அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பஞ்சமி திதி வராகி அம்மனை உதய நாளியின் திதி அடிப்படையில் கண்டிப்பாக வழிபட்டால் அனைத்து விதமான செல்வங்களையும் நாம் பெற முடியும். பஞ்சம வழிபாடு என்று சொன்னாலேயே அது வராகி அம்மன் தான் பெரும்பாலானவர்களுக்கு நினைவுக்கு வருவார்கள். ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு நட்சத்திரம் மற்றும் திதி மற்றும் குறிப்பிட்ட மாதத்தில் அவதரித்து இருப்பார்கள். அந்த வகையில் வளர்பிறை பஞ்சமி திதியில்தான் வராகி அம்மன் அவதாரம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே ஒவ்வொரு பஞ்சமி என்றும் பரம்பொருள் வராகி அம்மனுக்கு நெய்விளக்கேற்றி வழிபடுவது வாழ்வில் பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கும் என்பது ஐதீகம். நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை அகல பாதாளத்தில் வந்தாலும் அதனை தோண்டிக்கொண்டு நாம் வெளியேறுவதற்கு மாபெரும் சக்தி வாய்ந்த தெய்வமாக அம்மன் வழிபடுகிறார்கள். வராகி அம்மனை முழு முதற் கடவுளாக நினைத்து வழிபடுங்கள். முக்கியமாக முதலில் வழிபடத் தொடங்குபவர்கள் பஞ்சமி திதியை தேர்வு செய்து அதிலிருந்து வராகி அம்மனை தாராளமாக வழிபடலாம். ஒவ்வொரு பஞ்சமி என்றும் வராகி அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வருவது, வேண்டுதலை நிறைவேற்றுவது சில வாரங்களிலே நீங்கள் மாற்றங்களை கண்கூடாகவே பார்க்க முடியும். முக்கியமாக வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வேலையால் பண செல்வத்தை அடைந்து மாபெரும் வெற்றி அடைவீர்கள். பஞ்சமி திதி என்று வராகி அம்மனை வழிபட்டால் எதிரிகள் காணாமல் போவார்கள். எதிர்ப்பு, தடை, பகை உள்ளிட்டவை கண்டிப்பாக நீங்கும். அதே போல பரம்பொருள் பெருமாளுக்கு உகந்த இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி மாபெரும் சிறப்புக்குரியது. முக்கியமாக பரம்பொருள் விஷ்ணு பெருமானுக்கு உகந்ததாக சொன்னால் வராகி அம்மனுக்கும் மாபெரும் உகந்ததாகவே இருக்கும். முக்கியமாக கண் திருஷ்டி, பில்லி சூனியம் உள்ளிட்ட எதிர்மறையான சக்திகளால் பாதிக்கப்பட்டு இருந்தால் வராகி அம்மனை பஞ்சமி நாட்களில் தொடர்ந்து வழிபட்டு வருவது நல்ல விதமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். வராகி அம்மனை தொடர்ச்சியாக கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் கண்டிப்பாக இந்த பஞ்சமி திதியானது செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமை பஞ்சமி மற்றும் அமாவாசை திதிகளில் புதிய அகல் விளக்கை வாங்கி வந்து ஆம்பனை மனதார நினைத்து வீட்டிலேயே அகல் விளக்கேற்றி உங்களுடைய வேண்டுதல்களை இந்த புரட்டாசி மாதம் இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் முன்வைத்தால் மாபெரும் வெற்றி அடையும். வராகி அம்மனுக்கு விளக்கேற்றுபவர்கள் செம்பருத்தி, செவ்வரளி, பானகம், உளுந்து வடை, சர்க்கரை, வள்ளிக்கிழங்கு, அடுத்ததாக மாதுளை, சிவப்பு அவல், ஏதேனும் இனிப்பு பாயாசம் அல்லது வெள்ளம் போன்ற பொருட்களில் ஏதேனும் ஒன்றை கண்டிப்பாக நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் மாபெரும் வெற்றி அடையும். முக்கியமாக வளர்பிறை பஞ்சம் வெள்ளிக்கிழமை அன்று வருவதால் முக்கியமாக இந்த வேளைகளில் முன்னேற்றம் இல்லாமல் தடுமாறுபவர்கள், தொழில் போட்டிகள் அல்லது தடைகள் இருப்பவர்கள் போன்ற தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு வராகி அம்மன் வழிபாடு மாபெரும் சிறந்தது. இந்த பதிவு எப்படி என்றால் உங்களுக்கு இதை நான் கூறுகிறேன். முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் வராகி அம்மனை நினைத்து வழிபடுபவர்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலில் பரம்பொருள் பிள்ளையாரை வழிபட்டு அடுத்ததாக பரம்பொருள் பிள்ளையாரிடம் நீங்கள் வேண்டிக் கொண்டு நாங்கள் இந்த பூஜையை நாங்கள் அனுதினமும் பிடித்து வருகிறோம், கணபதியை முழு பூஜை உனக்கு கொடுக்குறேன் வேண்டிக் கொண்டு பரம்பொருள் வராகி அம்மனை வழிபட வேண்டும். பெருமாளுக்குரிய மாதமாக திகழக்கூடிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி என்பது மிகவும் விசேஷமான ஒன்று. இந்த பஞ்சமியை யோக பஞ்சமி என கூறுவது சிறப்பம்சம். அப்படிப்பட்ட இந்த பஞ்சமி திதி என்று பெருமாள் அவதங்களில் ஒன்றான வராகமூர்த்தியின் ஊமை பெற்ற வராகி அம்மனை வழிபாடு செய்வது என்பது மிகவும் விசேஷமான ஒன்று. மேலும் வராகி அம்மனுக்கு உரிய முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் சேர்ந்து வருகிறது என்பது கூடுதல் விசேஷம் மிகுந்ததாக பார்க்கப்படுகிறது. இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தினத்தில் வராகி அம்மனை முக்கியமாக வழிபட்டால் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் ஒழித்து கொடுக்கும். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதி ஒவ்வொரு வகையான விசேஷங்களை கொண்டது. அந்த வகையில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமியை யோக பஞ்சமி என கூறுவது உண்டு. அன்றைய தினத்தில் வராகி அம்மனை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி யோகமான வாழ்க்கை பெற முடியும் என்பது மாபெரும் சிறப்பம்சம். அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த யோக பஞ்சமி என்று வீட்டில் முக்கியமாக வராகி அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும். பஞ்சமி திதி என்று வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அல்லது காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் நீங்கள் வழிபடலாம். அடுத்ததாக 7:45 மணி முதல் 8:45 மணி வரை தாராளமாக வழிபடலாம். அடுத்ததாக 10:45 மணி முதல்
11:45 வரை இந்த நேரத்தில் கண்டிப்பாக வழிபடலாம். ராகு காலமான 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை போன்ற நேரங்கள் உங்களுக்கு வசதிக்கேற்ப வராகியம்மனை நீங்கள் வழிபாடு செய்யலாம். வராகியம்மனுக்கு செம்பருத்தி அல்லது செவ்வழி மலர்களை பயன்படுத்தி மாலை போட வேண்டும். அடுத்ததாக 21 எண்ணிக்கையில் ஏலக்காய் அல்லது வெள்ளை மஞ்சள் இவை இரண்டில் ஏதாவது ஒன்றை மாலையாக கட்டி வராகி தெய்வத்திற்கு போட வேண்டும். அடுத்ததாக வராகியம்மனுக்கு நெய்வேத்தியமாக கருப்பு உளுந்தினால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை வைக்க வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்றாக பஞ்சமி திதி என்று ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமக்கு வெற்றிலையும் பச்சரிசியும் வேண்டும். வெற்றிலை எடுத்து அரைத்து அதில் இருந்து சாறை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த சாறில் பச்சரிசி சேர்த்து மாவிளக்கு போல் தயார் செய்து கொள்ளுங்கள். பிறகு இதை ஒரு தாம்பல தட்டில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு இந்த புரட்டாசி மாதத்தில் தாராளமாக ஏற்றுங்கள். இந்த ஒரு மாவிளத்திலேயே 5 திரி போட்டு 5 தீபமாக ஏற்றலாம் அல்லது 5 விளக்குகளை செய்து தீபம் ஏற்றலாம். இந்த தீபமானது குறைந்தது 48 நிமிடம் எரிய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தீபத்தை ஏற்றி முடித்த பிறகு வராகியம்மனுக்குரிய மந்திரத்தை உங்களால் இயன்ற அளவு கூற வேண்டும். முக்கியமாக மந்திரம் தெரியவில்லை என்றால் நீங்கள் கண்டிப்பாக வராகியம்மனையும் வழிபட்டு உங்கள் மனதிலேயே வராகியம்மனை நினைத்து கொண்டு வழிபடலாம். யோக பஞ்சமி திதி என்று வராகியம்மனை இந்த முறையில் கண்டிப்பாக வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத வெற்றி பெறுவார்கள் என கூறுகிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.